பொதுவாக நம்ம வீடுகளில் சமையலில் உப்பு கூடவோ குறையவோ இருந்துச்சுன்னா உடனே நம்ம கேட்குற கேள்வி, பார்த்து போடக்கூடாதா உப்பை, பாரு இப்போ சாப்பாடு சுவையாகவே இல்லைன்னு கேட்போம். ஆனால் பெருமாள் தான் மனம் கவர்ந்த தேவி ஸ்ரீ மகாலட்சுமியை மணப்பதற்காக சாப்பாட்டில் துளி கூட உப்பு போடாமல் சாப்பிட்ருக்காரு. இன்றளவும் இந்த கோயிலில் பிரசாதத்தில் உப்பே போடுறதில்ல. அப்படி என்ன கோயில்னு கேட்குறீங்களா? கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம்ங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ ஒப்புலியப்பன் கோயில் தான். 108 திவ்ய தேசங்களில் 13வது திவ்ய தேசமாக இந்த கோயில் கருதப்படுது. எந்த ஒரு உணவிலும் சுவை சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருப்பது உப்பு தான். ஆனால் மனித வடிவில் வந்த இறைவனே உப்பில்லாத உணவை சாப்பிட விருப்பம் தெரிவித்த தலமான திருநாகேஸ்வரம் அருள்மிகு ஒப்பிலியப்ப பெருமாள் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் உப்பு இல்லாமையே பெருமாளுக்கு சகல நெய்வேத்தியமும் செய்யப்படுகிறது. உப்பையோ அது கலந்த பொருளையோ கருடன் சன்னதிக்கு அப்புறம் ஒருவரும் கொண்டு செல்லக்கூடாது. அதனாலேயே இந்த பெருமாளுக்கு உப்பை விலக்கிய பெருமாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. லவண வர்ஜித சுவாமின்னு இங்கே இருக்கிற பெருமாளை அழைக்கிறாங்க. அதாவது லவணம் என்றால் உப்பு, வர்ஜிதம் என்றால் விலக்கியவன், அதாவது உப்பை விலக்கியவன், உப்பில்லாதவன், உப்பிலியப்பன் என்று இந்த பெருமாள் இங்கு அழைக்கப்படுகிறார். இப்போ நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், ஏன் அப்படி உப்பில்லாமல் இந்த தலத்தில் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறதுன்னு. அந்த தல வரலாறை இப்போ பார்க்கலாம் வாங்க. மிருகண்ட முனிவரின் மகனான மார்க்கண்டேயர் துளசி வனமான இத்தலத்தில் வசித்து வந்தார். அவருக்கு லக்ஷ்மி தேவியை தனது மகளாகவும் நாராயணரை மருமகனாகவும் அடைய வேண்டும் என்று ஆவல் இருந்தது. ஆஹா, எப்பேற்பட்ட ஒரு ஆவல்! இதற்காக அவர் இங்கு ஒரு திருத்துளாய் செடியின் அடியில் அமர்ந்து கடும் தவம் புரிஞ்சாரு. அவருடைய தவத்தை கண்டு மனம் மகிழ்ந்த பெருமாள் லக்ஷ்மி தேவியை அழைத்து, தேவி, நீ சென்று மார்க்கண்டேயருக்கு மகளாக இரு, தக்க நேரத்தில் நான் உன்னை வந்து அடைவேன் என்றார். அதன்படி லக்ஷ்மி தேவியும் சிறு குழந்தையாக மாறி துளசி வனத்தை அடைந்தாள். மார்க்கண்டேயர் மனம் மகிழ்ந்து அக்குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார். அக்குழந்தைக்கு பூமாதேவி என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தார் மார்க்கண்டேயர். குழந்தை வளர்ந்து பருவ வயதை அடைந்ததும் அவருக்கு திருமணம் செய்து வைக்க தக்க மணமகனை தேடினார். அவரிடம் நாராயணர் கொஞ்சம் விளையாட தீர்மானித்தார். வயோதிக வடிவம் பூண்டு கந்தலான ஆடையை உடுத்தி கொண்டு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் நாராயணர். அவரை வணங்கி வரவேற்ற முனிவர், தாங்கள் விரும்புவது யாது என்று கேட்டார். அதற்கு முதியவர், நான் உயர்ந்த குடியில் பிறந்தவன், வயதான காரணத்தினால் தள்ளாமையால் வருந்துகிறேன். மனைவி இல்லாதவனுக்கு இல்லறம் இல்லை. தாங்கள் தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றார். இதை கேட்டு திடுக்கிட்ட முனிவர், இதற்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன் என்று உறுதியுடன் கூறியிருந்தார். ஆனால் முதியவரோ, தாங்கள் தங்கள் மகளை திருமணம் செய்து தராவிட்டால் தங்கள் எதிரிலேயே உயிரை விடுவேன் என்றார். செய்வதறியாது திகைத்த முனிவர் தனது மகளான பூமாதேவியிடம் சென்று நடந்ததை விளக்கினார். அதற்கு பூமாதேவி, வயோதிகரை மணக்க நானும் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன், வற்புறுத்தினால் உயிரை விட்டுவிடுவேன் என்றாள். செய்வதறியாது திகைத்து போன மார்க்கண்டேயர் முதியவரிடம் வந்து, முதியவரே, எனது மகள் ஒரு சிறுமியாதலால் உணவிலும் காய்கறியிலும் சமையலில் உப்பு கூட சேர்க்க தெரியாது என்றார். உடனே முதியவர், உப்பு சேர்க்க தெரியாவிட்டால் என்ன அப்பா, நான் உப்பில்லாமலேயே சாப்பிட்டு விடுவேன் என்றார். சொன்னதைப் போலவே பூமி தேவி உப்பில்லாமல் சமைத்த அனைத்து பதார்த்தங்களையும் வேண்டி விரும்பி சாப்பிட்டார் முதியவர். செய்வதறியாது திகைத்து போன மார்க்கண்டேயர் கண்களை மூடி எம்பெருமானை நோக்கி வேண்டினார். கண்விழித்து பார்த்தவருக்கு ஓர் அதிர்ச்சி. அந்த வயோதிக தோற்றத்தில் இருந்தது சாட்சாத் எம்பெருமானே. அலங்கார திருமேனியுடன் எம்பெருமான் காட்சியளித்து, உமக்கு வேண்டிய வரங்களை கேள் மார்க்கண்டேயா என்றார். மார்க்கண்டேயர் 3 வரங்களை கேட்டார். 1. என் புதல்வி பூமி தேவியை மணந்து இத்தலத்திலேயே உறைய வேண்டும். 2. எல்லா நன்மைகளையும் அளிக்க வல்ல இந்த தலம் என் பெயரால் அழைக்கப்பட வேண்டும். 3. உப்பில்லாமல் இங்கு சமைக்கப்படும் உன் தளிகைகள் அடியவருக்கு சுவையுடையதாக இருக்க வேண்டும்.
என்று 3 வரங்களை கேட்டார். அதன்படியே இத்தலத்தில் உப்பில்லாமல் செய்யப்படும் பதார்த்தங்கள் உள்ளே கோயிலுக்குள் சாப்பிடும்போது சுவையுடையதாகவும், கோயிலுக்கு வெளியே எடுத்து வந்து சாப்பிட்டால் உப்பில்லாமல் இருப்பதும் இந்த கோயிலில் உள்ள இன்றும் பக்தர்களால் அனுபவிக்கப்பட்டு வரும் அதிசயத்தக்க உண்மை. மேலும் மகாவிஷ்ணு விண்ணுலகில் இருந்து இத்தலத்தை விரும்பி இங்கு வந்து தோன்றியதால் இத்தலம் திருவிண்ணகரம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பூமி தேவி துளசி வனத்தில் அவதரித்ததால் துளசி வனம் என்றும், மார்க்கண்டேயர் தவமிருந்து ஸ்ரீ பூமி தேவியை மகளாக பெற்று திருமாலுக்கு கன்னிகாதானம் செய்து வைத்ததால் மார்க்கண்டேய க்ஷேத்திரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில்ல திருப்பதியை போன்றே பெருமாளுக்கு தனி சுப்பிரபாதம் உள்ளது. அந்த சுப்பிரபாதத்தை கேட்டுக்கொண்டுதான் காலையில் பெருமாள் எழுந்தருளுகிறார். இந்த தலத்தோட பெருமைகளை பற்றி பார்த்தோன்னா, மார்க்கண்டேய மகரிஷியிடம் பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருமால் துளசியை பெண் கேட்டு வந்து ஐப்பசி மாதத்தில் திருமணம் செய்து கொண்டார். அதனால் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திர தினத்தன்று திருமால் சன்னதியில் சாம்பராணி தூபம் காட்டப்பட்டு அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்படுகிறது. இந்த தீப ஒளியில் மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம். எனவே இந்த தீப தரிசனம் செய்பவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது பக்தர்களின் திடமான நம்பிக்கை. மார்க்கண்டேயர் வசித்த தலம் என்பதால் இத்திருக்கோயிலில் வழிபடுபவர்களுக்கு ஆயுள் கூடுகிறது. இங்கு ஆயுள் விருத்தியை தரும் மிருத்யுஞ்சய ஹோமமும் செய்யப்படுகிறது. பிரிந்து வாழும் தம்பதிகள், கருத்தொற்றுமை இல்லாத கணவன் மனைவி இங்கு வந்து வழிபடுவதால் தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகும் என்பது அனுபவம் பெற்ற பக்தர்களின் கருத்தாகும். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. தஞ்சை நகரிலிருந்து இவ்வூருக்கு வாகன வசதிகள் உள்ளன. காலையில் 6 மணி தொடங்கி மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி தொடங்கி இரவு 8 மணி வரையிலும் இந்த கோயில் நடை திறந்திருக்கும். தென் திருப்பதி என்று இத்திருத்தலம் அழைக்கப்படுகிறது. உப்பில்லாத உணவை சாப்பிட ஒப்புக்கொண்டதால் உப்பிலியப்பன் என்றும், ஒப்பில்லா பெருமை கொண்டவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்றும் இத்தல பெருமாள் பெயர் பெற்றுள்ளார். துளசி தேவி பெருமாளின் இதயஸ்தானத்தில் துளசி மாலையாக இடம்பெற்றுள்ளார். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றும் வழக்கம் உண்டானது. ஆகவே நீண்ட ஆயுள் பெற, தம்பதிகள் ஒற்றுமை ஏற்பட, ஒப்பில்லாத பெருமையுடைய இந்த ஒப்பிலியப்பனை வந்து வழிபடுங்க. நன்றி, வணக்கம்.